உலக தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் நாம் பார்க்க இருப்பவர் செவாலிய விருது பெற்ற சிவாஜி கணேசன் அவர்கள். பிரான்ஸ் நாடு அரசாங்கம் வழங்கியது. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். உலக கலைஞர்களுக்கு பிரான்ஸ் அரசாங்கம் வழங்கும் மிக உரிய விருதான செவாலிய விருது சிவாஜி கணேசனுக்கு வழங்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டு அரசு, கலை, இலக்கியம் ஆகிய துறைகளில் மிகச் சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து செவாலிய என்ற பட்டத்தை ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. செவாலிய என்றால் பிரெஞ்சு மொழியில் மாவீரன் என்று பொருள். பொதுவாக இந்த விருதை ஹாலிவுட் நடிகர்களே பெற்று வந்தார்கள். இந்த செவாலிய விருதுக்கு சிவாஜி கணேசனை பிரான்ஸ் அரசு தேர்வு செய்தது. 1994 ஆண்டு 4ஆம் தேதி அறிவித்தது. இந்த விருதை பெற்ற முதல் இந்திய நடிகர் சிவாஜி கணேசன் என்ற பெருமை தமிழகத்திற்கு சேரும். சிவாஜி கணேசனுக்கு செவாலிய விருது வழங்கும் விழா சென்னை சேப்பாக்கம் ஏஎம்சி சிதம்பரம் மைதானத்தில் 22/4/1995 அன்று மாலை நடைபெற்றது. விழாவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமை தாங்கினார். விசேஷமாக சிவாஜி கணேசன் உருவம் தங்க ஜரிகையில் நெய்யப்பட்ட பொன்னாடையை நடிகர்கள் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் சிவாஜி கணேசனும் போர்த்தினார்கள். பிற இருவரும் அவரது காலை தொட்டு வழங்கினார்கள். பிரான்ஸ் நாட்டு தூதர் பிலிப்பேட் பெட்டிட் சிவாஜி கணேசனை பாராட்டி பேசினார். சிவாஜி கணேசன் சிம்ம குரல் கொண்டவர். நடிப்புக்கு இலக்கணமாக திகழ்ந்து வருகிறார். அவருக்கு செவாலிய விருது கொடுப்பதில் பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் பெருமை அடைகிறது என்று பிலிப்பேட் பெட்டிட் கூறிவிட்டு செவாலிய விருதுக்கான பதக்கத்தை சிவாஜி கணேசனிடம் வழங்கினார். கூடியிருந்த தமிழ் மக்கள் அனைவரும் ஆராதனம் செய்தார்கள். விழாவில் திரை உலகத்தினர் சார்பில் சிவாஜி கணேசனுக்கு 30 கிலோ எடையுள்ள வெள்ளியால் செய்யப்பட்ட வீர சிவாஜி சிலை வழங்கப்பட்டது. அதன் முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கினார். தமிழ் திரை உலகத்தினர் மட்டுமின்றி இந்தி, தெலுங்கு, மலையாளம் முன்னணி நடிகர்கள் விழாவில் கலந்து கொண்டார்கள். இந்தி நடிகர் தேவ் ஆனந்த், தெலுங்கு நடிகர்கள் நாகேஸ்வர் ராவ், ஸ்ரீரஞ்சி, மலையாள நடிகர் மது, மம்முட்டி, நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், சரத்குமார், கார்த்திக், அர்ஜுன், பி.கே. ராமசாமி, நாகேஷ், சிவகுமார், ராதா ரவி, நெப்போலியன், நடிகைகள் சரோஜா தேவி, ஸ்ரீதேவி, மனோரமா, ராதிகா, டைரக்டர் பாரதி ராஜா, கே. பாக்யராஜ், மணிரத்னம், பி. வாசு, விசு உள்பட 32 பேர் வாழ்த்தி பேசினார்கள். சிவாஜியை புகழ்ந்த இளையராஜா ஒரு பாடலை எழுதி மேடையிலே உணர்ச்சியாக பொங்க பாடினார். டைரக்டர் கே. பாலச்சந்திரன், பட அதிபர்கள் சரவணன், கேஆர்ஜி ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். நிகழ்ச்சியை நடிகை சுஹாசினி தொகுத்து வழங்கினார். சிவாஜியை வாழ்த்தி முதலமைச்சர் ஜெயலலிதா பேசுகையில், சிவாஜி கணேசனுக்கு சிறந்த நடிகருக்கான பாரத் விருதை வழங்க தவறிய மத்திய அரசாங்கம் திரையுலக சிறந்த சாதனைகளாக வழங்கப்படும் தாதா சாஹிப் பால்கே விருதை வழங்க கௌரவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிவாலிய விருது பெற்ற சிவாஜி பின்னர் சிவாஜி கணேசன் கூறியதாவது: பிரான்ஸ் நாட்டில் வருடா வருடம் மிகச்சிறந்த நடிகனுக்கு விருது கொடுப்பது வழக்கம். அதுதான் செவாலிய விருது. இது மிக உயர்ந்த விருதாகும். 6 நீதிபதிகள் என்னுடைய 30 படங்களை பார்த்துவிட்டு எனக்குத்தான் அந்த விருதை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து என்னை பற்றிய முழு விவரங்களையும் சேகரித்து புதுச்சேரி அரசுடன் தொடர்பு கொண்டார்கள். புதுச்சேரியில் உள்ள அவர்களால் விவரங்களை சேகரித்து கொடுக்க முடியவில்லை, தட்டி கழித்து விட்டார்கள். அதன் பின்பு பிரான்ஸ் நாட்டு அரசு டெல்லியுடன் தொடர்பு கொண்டார்கள். டெல்லியில் என்னை பற்றிய கூறிய பிறகு ஆளில்லை, அதனால் அவர்களும் கலட்டி விட்டார்கள். இந்த விஷயம் எப்படியோ பிரான்ஸ் நாட்டு தூதரகத்திற்கு எட்டியுள்ளது. அங்கே 2 நண்பர்கள் பஸ்ரால், பாரிஸ், ஜமால் ஆகியோர் இருந்தார்கள். அவர்கள் பிரான்ஸ் நாட்டு அரசாங்க அதிகாரிகளை அணுகி தேவையான விவரங்களை தந்திருக்கிறார்கள். அதன் பிறகு பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் விரைப்படி எனக்கு கடிதம் எழுது இவ்வாறு சிவாஜி கணேசன் குறிப்பிட்டார். வாழ்க நடிகர் திலகம் சிவாஜியினுடைய புகழ். வணக்கம்.